தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சென்னை திருவேற்காடு பகுதியில் தேமுதிகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சி தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரையும் சேர்த்து 2500க்கும் மேற்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இந்த அரங்கத்திலே கூடியிருந்தனர். இதில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்படும் என்று முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 19 தீர்மானங்களுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இன்று இயற்றப்பட்டது. அதிலும் குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சினை, மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள், மழை வெள்ளம் தொடர்பான பிரச்சனைகள் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உடல்நிலை சரியில்லாமல் தற்பொழுது உடல் நலம் பெற்றிருந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வருகை தந்தார். அவரை பார்த்த பொழுது அரங்கமே அதிரக்கூடிய அந்த உற்சாக குரலை தொண்டர்கள் எழுப்பினர். இந்த சூழலில் தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் விஜயகாந்திற்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு, தொடர் சிகிச்சை இவற்றின் காரணமாக கட்சி பணிகளில் அவரால் ஈடுபட முடியாமல் இருந்தது. இதன் காரணமாக சமீப காலமாகவே கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளை எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்று நடத்தி வந்தார். இந்நிலையில் அதிகாரப்பூர்வமாக கட்சி தொண்டர்களால் அவர் பொதுச் செயலாளராக ஏற்கப்பட வேண்டும் என்று காரணத்தினால் இன்று இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டு அவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 15 மதுரையில் தேமுதிகவை தொடங்கினார். சுமார் 2011 தேர்தலில், தமிழக மாநில சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்காக பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். அக்டோபர் 19 2018 அன்று பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய கழக பொருளாளராக தேர்வானார். அன்றிலிருந்தே தன்னுடைய கட்சியினுடைய பணிகளில் மிகுந்த ஈடுபாடுடன் செயலாற்றி வந்தார். அவருடைய கணவர் விஜயகாந்திற்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட பொழுதும் சரி, அவரால் அந்த கட்சி பணியை ஏற்று நடத்த முடியாமல் போன சமயத்திலும் தானே முன்வந்து கட்சியினுடைய பொறுப்பை, கட்சி தேமுதிக எந்த கூட்டணியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், எந்த மாதிரியான கொள்கையோடு பயணிக்க வேண்டும், கட்சி தொண்டர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எவ்வாறு அமைத்து ஒரு கட்டமைக்க வேண்டும் என்ற ரீதியிலான முக்கியமான அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தார். அவருடைய அந்த முடிவிற்கெல்லாம் கட்டுப்படக்கூடிய இடத்தில் அவர்களுடைய தொண்டர்களும் இருந்தார்கள். காலையிலிருந்தே கூட்டணி சார்ந்து அவர்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்கும் பொழுது கூட தேமுதிகவினுடைய தலைமை என்ன அறிவுறுத்துகிறதோ அதன்படி நாங்கள் நடப்போம் என்று ஒவ்வொரு தொண்டரும் கூறிய காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது. தற்பொழுது தேமுதிக நிறுவனர் அந்த அரங்கத்திற்கு வரும் பொழுதே மகளிர் அணியை சார்ந்த அத்தனை பெண்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த காட்சியை காண முடிந்தது. தற்பொழுது அவருடைய உடல் நலம் கருதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கிறார். அந்த அறிவிப்பை வெளியிட்டதுமே கட்சி தொண்டர்கள் ஒருமித்த கருத்துடன் அதனை ஆதரிக்கின்றனர். ஆதரித்து கரகோஷம் எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது. மேலும் அவர் மேடையில் பேசும் பொழுதும் கூட இந்த கட்சிக்காக நான் முழுமையாக உழைப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய கணவர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் பற்றி எந்த விதமான வதந்தி செய்திகளையும் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மேடையில் அந்த பதவிக்கான சில முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரேம், தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.